கதை போல தோணும் இது கதையும் இல்லை. அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த குட்டி ஸ்டோரி மூலமா உங்களை சந்திக்கிறதுல திரும்பவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரியை நம்ம பார்ப்போம். ஒரு அழகான வீடு. அந்த வீட்டில் கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க. கணவன் மனைவியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது மனைவி கணவன் கிட்ட கேட்குறா, என்னங்க எப்போ பார்த்தாலும் நான் எதை செஞ்சாலுமே நீங்கள் ஏதாவது ஒரு குறை சொல்கிறீங்க. இதை செய்யாத, இப்படி செய்யாத, அப்படி செய், இதை செய், அதை செய், இன்னும் மாற்றி மாற்றி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. இது எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, மன கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்படி பண்ணுறீங்க, எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு மனைவி கணவன் கிட்ட கேட்குறாங்க. கணவன் இப்போ எதை சொல்லி புரிய வைக்கிறதுன்னு யோசிக்கிறார். சரின்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி நான் அப்புறமா உனக்கு புரிய வைக்கிறேன், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன், வேலைக்கு போயிட்டு ஈவினிங்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறார். அவரும் யோசிக்கிறார், நிறைய யோசிச்சு பார்க்குறார். சரி இதுக்கு ஒரு வழி இருக்குது, அவளுக்கு பிடிச்ச விஷயத்து மூலயமா இதை புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வேலையை முடிச்சுட்டு வரும்போது கடத்தெருவில் போய் ஒரு பட்டம் வைக்கிறாங்க. பட்டம் வாங்கினார். பட்டம்ன்றது அவங்க மனைவிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதனால மனைவிக்கு பட்டம் ஒன்று வாங்கிட்டு நூல் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வந்தோடனே மனைவி கிட்ட சொல்ல, நம்ம மாடியில் போய் பட்டம் விடலாம், இன்னைக்கு காலையிலேயே நீ ரொம்ப வருத்தப்பட்ட, உனக்கு பிடிச்ச பட்டம் வாங்கிட்டு வந்துட்டு இன்னைக்கு விடலாம், நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். மனைவிக்கு விருப்பம் இல்லை, இது என்ன இது அப்படின்ற மாதிரி இருந்தது. இருந்தாலும் கணவன் சொல்கிறாரே அப்படின்றதுக்காக சரி வரேங்கன்னு சொல்லிட்டு பட்டம் அவர் என்ன பண்ணுறார், மாடியில் போய் அதுக்கு சூத்திரம்லாம் போட்டு பட்டத்தை பறக்க விட்டுறாரு. பட்டம் அழகாக பறந்து மேலே மேலே பறக்குது. மனைவி கிட்ட கேட்குற, பட்டம் இப்போ எப்படி இருக்குது? ரொம்ப அழகாக இருக்குங்க, காற்றுல டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது, அருமையாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த உயரத்தில் பறக்குது இல்லையா அந்த பட்டம் தான் நீ அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னது புரியலையே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, இந்த அழகான பட்டம் மேலே பறக்க பறக்க இன்னும் எவ்வளவு அழகாக இருக்கிறதோ அதுக்கு முக்கியமானதான இந்த நூல் தான் நான் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறார். இந்த நூலின் இல்லைன்னா அந்த பட்டம் காற்றுன்ற ஆசையின் மேலே பயணிச்சு, இந்த காற்று எங்கெல்லாம் போகுதோ, எந்த திசையிலெல்லாம் போகுதோ, ஆசை எந்த பக்கம்லாம் எடுத்துகிட்டு போகும், அந்த பக்கம்லாம் போய் எங்கேயாவது ஒரு நாள் கிழிஞ்சி குப்பையில் போய் விழுந்துரும். அதனால தான் உன்னை இதை செய்யாத, அதை செய்யாதுன்னு கொஞ்சம் சொல்கிறேன், நீ அதை புரிஞ்சிக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், பாதுகாப்பு இல்லாத பயணம் துன்பத்தை தரும் அப்படின்றத புரிஞ்சிக்கணுன்றதுக்காக தான் நான் உன்னை ரொம்ப உயரத்தில் கொண்டு போய் வைக்கணும்னு தான் நான் இவ்வளவும் நான் உனக்கு சொல்ல வரேன், நீ புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறேன். இந்த கதை எதுக்காகனா, இன்னைக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில் பெண்கள் நிறைய விஷயங்களை செய்யறதுக்கு முன் வராங்க. அதில் அங்கொன்னும் இங்கொன்னுமா நிறைய தவறுகளும் நடக்க செய்யுது. இந்த தவறுகளுக்கு பின்னாடி அவங்க இருக்கிற ஆசையின் காரணமாக அவங்க ஏதோ ஒரு விஷயத்த செய்ய வராங்க. ஆனால் இந்த உலகம், இந்த மக்கள் அவங்களுக்கு கொடுக்குற எதிர்வினை ஆற்றும் போது கமெண்ட் மூலமாக அவங்க உங்களுக்கு நிறைய தீய சொற்களாலும் வச சொற்களாலும் உங்களை பயங்கரமாக காயப்படுத்திடுவாங்க. இந்த காயப்படுத்துறதுலேருந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய மனோநிலையில் பக்குவம் இருந்தால் தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். பலவீனமாக இருந்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது உங்களுக்கு பாதுகாப்பு பின்புலத்தில் இருந்தால் தான் நல்லது. அதனால தான் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பேச்சு கேட்டு அதுக்கேற்றபடி நீங்கள் செய்யணும்னு சொல்லி சொல்கிறோம். புரியுதுங்களா? அதனால இந்த தமிழக அரசாங்கம் கூட இப்போ எவ்வளோ விஷயங்கள் பெண்களுக்காக பாதுகாப்புக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு போராடுறாங்க. அப்படி இவ்வளோ பாதுகாப்பு கொடுத்தும் கூட கடைசியில் எங்கே ஒன்றும் அங்கே ஒன்றுமா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பெண் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. அதை நீங்கள் உணரணும், நீங்களும் பாதுகாப்பாக இருக்கணும், பாதுகாப்பை பற்றி தெரிஞ்சிருக்கணும், பாதுகாப்பாக தான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும். யாரோ ஒருத்தர் செய்கிறாங்கன்றதுக்காக நாமும் அதை ஆசைப்பட்டு செய்யக்கூடாது. ஆசையின் பால் போனால் துன்பம் தான் வரும்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நன்றி, வணக்கம். இன்னொரு கதையுடன் சந்திப்போம்.